மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடுதலை போலீஸ் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, போலீஸ் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இந்த வருஷம் போலீஸ் எக்ஸாம் வருமா, எஸ்ஐ எக்ஸாம் வருமா, போலீஸ்னால் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வருமா, எஸ்ஐ எக்ஸாம் வருமானு ஒரு சில பேர் சந்தேகங்கள் இருக்குது. அது எந்த மாதம் வருங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சில பேர் டவுட்டாகவே இருப்பாங்க, இந்த வருஷம் போலீஸ் எக்ஸாம் தான் வருமா அப்படிங்கிறதே டவுட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கிளியர் கிடைக்கும். அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா எந்த மாதம் எக்ஸாம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். ரெண்டாவது, கல்வி தகுதி என்ன, உடல் தகுதி என்ன, வயது தகுதி என்ன, இந்த மூணுமே தெரிஞ்சுக்கிட்டு மாணவிகள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படித்தா தான் நமக்கு ஒரு கொஞ்சம் இதாக நல்லதும் கூட. சரிங்களா? அதனால் இப்போ பார்ப்போம், வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள். பிசி எக்ஸாம், நமக்கு ஃபோக்கஸ் வந்து பிசி எக்ஸாம். சரிங்களா? பிசி எக்ஸாம் பார்ப்போம். இருங்க, இங்கே பாருங்களேன், 3 பொது தேர்வுன்னு போட்டிருக்கேன். இது வந்து செப்டம்பர் மாதம். சரிங்களா? செப்டம்பர் மாதம் போலீஸ் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக வரும். சில பேர் செப்டம்பர் மாதம் தான் எக்ஸாம்னு நினச்சிட்ருக்காங்க. செப்டம்பர் மாதம் எக்ஸாம் கிடையாது, செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக வரும். போன வருஷம் 2025 வந்து ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நவம்பர் மாதம் எக்ஸாம் நடந்துச்சு. சரிங்களா? நவம்பர் 9ஆம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு போன வருஷம். அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அவங்க ஒரு 90 நாள், கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் நெருங்குறப்ப அந்த டைமில் வந்து அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட ரிசல்ட் வட்டு அவங்களுக்கு 1 மாதம் 1.5 மாதத்துலேயே நமக்கு ஃபிசிக்கல் நடந்தது. அப்போ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடியது தான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு. சரிங்களா? இப்போது எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த தேர்வுன்னு போட்டு நவம்பர், இது வந்து எஸ்ஐ எக்ஸாமு. சரி, எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் வருது. பிசி அதுக்கு முன்னாடியே வந்துடுது. ஓகேங்களா? இப்போது இந்த பிசி எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மெயினாக செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் எப்போ வரும் நம்ம எதிர்பார்க்க, கட்டாயமாக சொல்கிறேன், செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன், டிசம்பர் மாதம் எக்ஸாம் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 90 நாள், ஒரு 3 மாதம் கேப்பில் ஒரு எக்ஸாம் வச்சிட்றாங்க. அங்கிட்டு ஒரு 2 மாதத்தில் ஃபிசிக்கலை முடிச்சிடுறாங்க, டக்குன்னு முடிஞ்சிருது. அதனால் செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன், டிசம்பர் மாதம் எக்ஸாம் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா, கல்வி தகுதி, வயது தகுதி, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது அஃபிஷியலாக அவங்களோட டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடியது தான். சரிங்களா? இதில் முக்கியமாக 2ஆம் நிலை காவலர், நீங்கள் பாருங்கள், 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர், இந்த 3 பதவிகளுக்கு தான் அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெக்கமெண்ட் போர்டு வந்து நடத்துகிறாங்க. இந்த தேர்வுக்கு தான் நடத்துகிறாங்க இந்த பதவிக்கு. இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா 10வது படிச்சிருந்தா போதும். சரிங்களா? இங்கே போட்டுருக்கு பாருங்க, எஸ்எஸ்எல்சி போட்டிருக்கா, 10வது நீங்கள் கட்டாயமாக படிச்சிருக்கணும். சரிங்களா? ஒருவேளை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வேறு எதாவது படிச்சிருந்தீங்கன்னா அது நீங்கள் சப்மிட் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட்டாயமாக தமிழில் ஒரு பாடமாக நீங்கள் படிச்சிருக்கோம். கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஓகேங்களா? தமிழ் மொழி வந்து கட்டாயமாக படிச்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் தமிழில் படிக்கிற சில பேர் அந்த கர்நாடகா போர்டு, ஆந்திரா போர்டுலலாம் படிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு ஒரு 2 வருஷத்தில் மறுபடியும் எக்ஸாம் வைப்பாங்க, அதை நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போது அனைத்து பதவிகளுக்குமே இப்போ வயது பார்க்க போகிறோம். வயது என்னென்னா, வயதுக்குன்னு தனியாக டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டே ஆகணும். இப்போதைக்கு இருக்க மட்டும் நம்ம பார்த்துடலாம். வயதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ நம்ம தெளிவாகவே போட்டுடலாம். சரிங்களா? இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 18 வயசு எல்லா பதவிக்கும், இந்த 3 பதவி நம்ம சொல்லியிருந்தோம்ல, மேலே இருக்க 3 பதவி சொல்லியிருந்தோம்ல, 2ஆம் நிலை காவலர், தீயணைப்பாளர், சிறை காவலர் இருக்குல்ல, இதுக்கு வந்து மினிமம் வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? 18 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, இப்போ பொதுப்பிரிவுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பொதுப்பிரிவுக்கு 26 வயசு. சரிங்களா? 18லேருந்து 26 வயசுக்குள்ளே வந்து ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, பொதுப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம போட்டிடலாம். அடுத்து 28 வயசு யாருக்கு அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர்னு போட்டிருக்கலாம். இவங்களுக்கு வந்து எப்படின்னா 18 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு போட்டி போடலாம். ஆதிராவிடர் மற்றும் அருந்தினர் மற்றும் பழங்குடியினர், இவங்க வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் தாராளமாக அவங்களுக்கு எலிஜிபிள், தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதலாம். புரியுதுங்களா? திருநங்கைங்களுக்கு 31 வயசு, ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 37 வயசு, அப்படின்னா 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும். சரிங்களா? முன்னாள் இராணுவ வீரர்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 47 வயசு வரைக்கும். சரிங்களா? ஓகேவா? இது வந்து வயது. ஆனால் இதுக்கு தனியாக நம்ம வீடியோ கட்டாமல் போடணும், நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம போடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? கல்வி தகுதி 10வது படிச்சிருந்தா போதும், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம்
தமிழ் ஒரு பாடம் படிச்சிருக்கணும், அது எல்லாமே படிச்சிருப்பீங்க, எம்சிக்கு படிச்சிருப்பீங்க. வயது நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, தேர்வு எப்படின்னா முதன்மை தேர்வு இங்கேருங்க. முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வுனா இதுதான் உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமானது. சரிங்களா? இது வந்து முதன்மை தேர்வு 70 மதிப்பெண், உடல் திறன் போட்டு தேர்வு 24 மதிப்பெண், சிறப்பு மதிப்பெண் இதெல்லாம் இருக்குது. இதை நம்ம தனியாக ஒரு வீடியோவே பார்த்துடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ இந்த 70 மார்க்கு நமக்கு தான், இதுதான் நமக்கு வேலை வாங்கி தரக்கூடியதே. சரிங்களா? இந்த கீழே இருக்க 24 மதிப்பெண் இருக்குல்ல, இது 2 மட்டும் நீங்கள் ரொம்ப பக்காவாக படித்து முடிச்சிட்டாலும் சரி, அதுவே ஃபிசிக்கல் நீங்கள் பக்காவாக இருந்துட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு தேரலாம் ஒரு உறுதியாக வேலை கிடச்சிடும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம என்னென்னா, நம்ம அந்த சிலபஸ் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிலபஸ் எப்படி இருக்குது, சிலபஸ் என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன பாடம் படிக்கணும், இந்த எழுத்து தேர்வு சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு வீடியோ நம்ம போடுவோம். அடுத்தது வீடியோ கட்டாயமாக வரும். ஏன்னா நம்ம வந்து இப்போ பேசிக்கான டீட்டெயில் வயது, அந்த உடல் தகுதி மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த எழுத்து தேர்வுக்கு கட்டாயமாக ஒரு தனி வீடியோ பார்க்கணும். அது இல்லாமல் வயதுக்கும் நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்துடணும். ஓகேங்களா? அது நான் வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். ஏன்னா நிறைய டீட்டெயில் இருக்குது, ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லிட முடியாதுல்ல, அதுக்காக தான் சார். சரிங்களா? இப்போ உயரம் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வயது தெரிஞ்சிருக்கணும், கல்வி தகுதி தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக உயரம் தெரிஞ்சிருக்கணும். அப்போக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆண்களுக்கு கண்டிப்பாக இது போலீஸ் தேர்வு தானே, கட்டாயமாக ஹைட் இருக்கணும்ல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்களுக்கு இதில் வந்து ஒரு பொது பிரிவினர்னு சொல்லுவாங்க, ஓசின்னு சொல்லுவாங்க, பிற்படுத்தப்பட்ட பிசிஎம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சீர்மரபு. இவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஹைட்டு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். அருந்ததியர் மற்றும் அருந்ததியர் பழங்குடியினர், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏன்னு சொல்லுவாங்களே, இவங்களுக்கு வந்து 167 சென்டிமீட்டர். இது ஆண்களுக்கு. சரிங்களா? ஆண்களுக்கு இது இருக்கணும். இதை விட 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது, இல்லை இதை விட 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்காதீங்க. ஓகேவா? இதை விட அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ 170 சென்டிமீட்டருக்கு அதிகமாக பிசிஎம் இவங்க வந்து தாராளமாக எக்ஸாம் படிக்கலாம். அதேமாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க வந்து 167 சென்டிமீட்டருக்கு மேலே, இல்லை 167 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குன்னா தாராளமாக படிங்க. அதை விட்டுட்டு இது கம்மியாக இருக்குன்னா படிச்சுட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? இது வந்து மார்பு, இது ஆண்களுக்கு மட்டும்தான். குறைஞ்சபட்சம் வந்து எப்படி நெஞ்சு எப்படின்னா, நம்ம நெஞ்சு வந்து அப்படியே சுருங்கமைக்கு நார்மலாக இருக்கும்போது 81 சென்டிமீட்டரும், மூச்சு இழுத்து நல்லா விரிவடையும் போது வந்து 5 சென்டிமீட்டர் கொஞ்சம் கூடணும். சரிங்களா? இது குறைந்தபட்சம் 86, குறைந்தது 81 இருக்கணும், விரிவடையும் போது 86 இருக்கணும். புரியுதுங்களா? இது வந்து ஆண்களுக்கு ஹைட்டு ஜஸ்ட்டு 2மே மெஷர் பண்ணுவாங்க. பெண்களுக்கு ஹைட்டு மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உயரம் பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினர் அப்புறம் இது ஓசின்னு சொல்லுவாங்க, பிற்படுத்தப்பட்ட பிசி, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் பிசிஎம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மரபினர், இவங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து பெண்களுக்கு 159 சென்டிமீட்டர் இருக்கணும். சரிங்களா? எஸ்சி, அதனால் ஆதிதிராவிடர் எஸ்சி, ஆதிதிராவிடர் எஸ்சிஏன்னு சொல்லுவாங்க, பழங்குடியினர் எஸ்டி, இவங்களுக்கு வந்து ஹைட்டு குறைந்தபட்சம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், இதை தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் போய் ஹைட்டு எங்கே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் நல்லா படித்து நீங்கள் கிளியர் பண்ணாலுமே, நல்லா இப்போ 70 மார்க்கு எக்ஸாம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 70க்கு 69 மார்க் எடுத்தாலுமே ஹைட் இல்லைனா வெளியே போ அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா மற்ற தேர்வு மாதிரி இல்லை, டிஎன்பிசி மாதிரி தேர்வு மாதிரிலாம் கிடையாது. இது கட்டாயமாக ஃபிசிக்கல் செக் பண்ணுவாங்க ஹைட்டு. சரிங்களா? தெரியுதுங்க? இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேனா, கல்வி தகுதி சொல்லிட்டேன். இது ஃபஸ்ட்டு என்னென்னா எந்த மாதம் வருது, எந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் பிசி நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லியிருக்கேன். கல்வி தகுதி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எழுத்து தேர்வுக்கான அது கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், ஆனால் டீட்டெயில் நம்ம வீடியோ பார்க்கணும். பார்க்கலாங்களா? அது சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏஜ் அதுவும் சொல்லியிருக்கேன், அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடணும்னு சொல்லியிருக்கேன். ஃபிசிக்கல் அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஹைட்டு என்ன அது மட்டும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுதான். இதில் வந்து கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல வீடியோலாம் இருக்குது. அதை நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த நம்ம பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம்.
பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளோட கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதனால் வந்து இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிறலாம் நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் படிக்கல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிசி எக்ஸாம் சம்மந்தமாக சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமாக இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேசுங்க. இந்த டாபிக் இந்த போலீஸ் எக்ஸாம் பற்றி இது சம்மந்தமாக உங்கள் டாபிக் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு நம்ம தனியாக வீடியோவே போட்டலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.